நாங்கள் போராட்டம் என்றதுக்கு அப்பால நாங்கள் அவரை சந்திப்பதற்கான ஒரு ஒழுங்குகளை தான் கேட்டிருந்தோம். அந்த சந்திப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறபடினால வெளியில நிக்கிற நாங்கள், வீதியில நிக்கிற நாங்கள் எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம உயர்ஸ்தானிகரை சந்தித்து எங்கள் சார்பான பிரச்சனைகளையும் எங்களோட உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதை அவர் கேட்க வேண்டும் என்ற ஒரு அவாவை நாங்கள் ஒழுங்கமைப்பு குழுவுக்கு தெரிவித்திருந்தோம். அந்த வகையில தான் உயர்ஸ்தானிகர் அந்த அலுவலர் அந்த மண்டபத்துக்குள்ள சென்று விட்டு மண்டபத்தில் நேர ஒதுக்கீடு வழங்கப்பட்டவர்களை சந்திக்க முதல் வெளியில நிற்ப உறவுகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அவாவில வந்ததை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது செவிமடுத்தல் திறன் கூட மட்டுப்படுத்த அளவுதான் நாங்கள் உறவுகளை சந்திக்க ஒரு ஏற்பாடு இருந்தாலும் ஒரு 10 பேர் அளவுல தான் எங்களுக்கு வெளியில சொல்லியிருந்தவங்க. 10 பேர் சந்திச்சது பிறகு உயர்ஸ்தானிகர் மண்டபத்துக்குள்ள நேர ஒதுக்கீடு வழங்கப்பட்டவர்களை சந்திக்க சென்று விடுவார் என்று. ஆனால் 10க்கு மேற்பட்ட உறவுகள் தங்களது உணர்வுகளையும் தங்களது வலிகளையும் கடந்த கால வரலாறுகளையும் தாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு தூரம் பயணிச்சு தன்னை சந்திக்க வந்ததுக்குரிய நோக்கத்தையும் கூறுற போது மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்ப்பு சென்ற போது அவர் உண்மையாக செவிமடுத்து குறிப்பிட்டவர்களோட மட்டும் நிற்காது தொடர்ச்சியாக வீதியில் நின்ற அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அவாவில் அவர் ஒரு நடந்து வந்த ஒரு வீடியோ காட்சியில நீங்க பார்த்திருப்பீர் ஊடக வாயிலாக. அப்ப அது எங்கட உணர்வுகளை அவர் மதிச்சு ஒரு உற்று நோக்குன சந்தர்ப்பமாகவும் தருணமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன்.